Hi friends, welcome back to our channel MAK Career Guidance. இந்த தமிழ்நாடு அரசு 17 வகையான பாராமெடிக்கல் கோர்சஸுடைய ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் இப்போது நமது இணையதளத்தில், அதாவது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net என்ற அரசு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த 17 வகையான கோர்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதாவது B.Pharm, Bachelor of Pharmacy and Bachelor of Physiotherapy and Bachelor of Audiology and Speech Language Pathology and Nursing, Radiography and Imaging Technology, Radiotherapy Technology, Cardiopulmonary Perfusion Technology, and Medical Laboratory Technology, and Operation Theatre and Anesthesia Technology, Cardiac Technology, Critical Care Technology, Dialysis Technology, Physician Assistant, Accident and Emergency Care Technology, Respiratory Therapy, and Bachelor of Optometry and Occupational Therapy. ஓகே, இந்த 17 வகையான பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கு இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் இருக்காங்க. ஸோ இது எல்லா இந்த 17 கோர்ஸும் கவர்மெண்ட் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையும் இது இருக்குது. அதோட அஃப்கோர்ஸ் பியூர் சீட்டு கவர்மெண்ட் கோட்டா வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஆனால் அந்த கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் அது இருக்குதான்னு பார்த்தா அது இல்லை. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் நிறைய இருக்குது பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு வந்து. நாட் லைக் எம்பிபிஎஸ். இல்லை, எம்பிபிஎஸ்க்கு வந்து 16 காலேஜ் தான் இருக்குது, ஆனால் இது வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த காலேஜில் வந்து கவர்மெண்ட் கோட்டா எல்லா கோர்ஸுக்கும் கிடையாது, எக்ஸப்ட் 4 கோர்ஸ் தான். 4 படிப்பு தவிர மீது எல்லா படிப்புக்கும் கிடையாது. அந்த 4 படிப்பு என்னன்னா, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிசியோதெரபி அண்ட் ஆக்குபேஷனல் தெரபி, ரைட்டுங்களா? பிஓடி, பிபிடி அண்ட் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிஃபார்ம். இந்த 4 கோர்ஸ் தவிர மீதி எல்லா கோர்ஸுக்கும் கிடையாது. 4 கோர்ஸுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டா வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் இருக்கு. மீதி எல்லாமே வந்து பிரைவேட் மேனேஜ் தான். நீங்க வந்து எஸ்எஃப்சியில் தான் அது படித்தாகணும். 13 வகையான படிப்புகளும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அல்லது பேமெண்ட் சீட் அந்த மாதிரி பண்ணி தான் பண்ணணும். பட் ஃபீ வந்து அவ்வளோ இருக்காது, பட் நாமினலாக தான் வச்சிருப்பாங்க. அது வந்து பட் ஃபீ வந்து கண்டிப்பாக வந்து காலேஜ் டு காலேஜ் வந்து வேரி ஆகும். பெரிய ஹை டெக்னாலஜி உள்ள காலேஜில் வந்து அதிகமாக ஃபீஸ் பார்ப்பாங்க. அந்த ஃபீஸ் எப்படின்னா, காலேஜ் டு காலேஜ் பண்ணும்போது நிச்சயமாக வந்து காலேஜுடைய பாப்புலாரிட்டி, காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்க்கும்போது அதை வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் இன் ராமச்சந்திரா, இஃப் ஆர் கோயிங் டு ஸ்டடி திஸ் ஒன் இமேஜிங் டெக்னாலஜி, கண்டிப்பாக வந்து மற்ற காலேஜை விட ஃபீ வந்து அதிகமாக இருக்கும். பட் த நாலேஜ் அண்ட் அவுட்புட் யூ ஆர் கெய்னிங் வில் பி ஃபென்டாஸ்டிக், ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எப்போதுமே வந்து நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கும் போது அந்த காலேஜில் ஹாஸ்பிட்டல் இருக்குதா, ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காங்களா, அப்படி பார்த்தா நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போசர் தான் நம்ம இதில் வந்து மெயினாக உள்ளது. அதை வந்து தியரட்டிக்கலாக படிச்சு பிரயோஜனம் இருக்காது. அதனால வந்து கண்டிப்பாக வந்து எந்த கோர்ஸை நீங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் படிக்கும்போது அதனுடைய பேக்கப் பாருங்க, பேக்ரவுண்டை பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா, அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப் இருக்கு, அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணது நல்லது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த கோர்ஸை வந்து ரியலாக என்ஜாய் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஸோ டியூரேஷன் பாருங்க, எல்லாமே வந்து எல்லா கோர்ஸுமே மோஸ்ட்லி வந்து 3 இயர்ஸ் அண்ட் 1 இயர் சிஆர்ஐ. சிஆர்ஐன்னு வந்து கம்பல்சரி ரொட்டேஷனல் இன்டர்ன்ஷிப், அதாவது ஹவுஸ் சர்ஜன் சொல்லுவாங்கல்ல, எம்பிபிஎஸ்ல ஹவுஸ் சர்ஜன், எம்பிபிஎஸ் சொல்லுவாங்க, சிஆர்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுதான் 1 இயர் வந்து ஹவுஸ் சர்ஜன். அதாவது 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் வந்து 1 இயர் வந்து நீங்க வந்து அங்கே ஒர்க் பண்றீங்க. ஸோ யூ வில் பி கெட்டிங் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அப்படிதான் எல்லா காலேஜும் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பிரைவேட்ல வந்து ஒருவேளை வந்து அது வந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்களா என்ன தெரியல. ஓகேங்களா? ரைட். இதுல வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அண்ட் பிஎஸ்சி நர்சிங் வந்து சிஆர்ஐ கிடையாது, ரைட்டுங்களா? ஹவுஸ் சர்ஜன் அந்த இன்டர்ன்ஷிப் கிடையாது. அந்த பிபிடி, பிசியோதெரபி அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிக்கு வந்து 4 இயர்ஸ் படிச்சுட்டு பிளஸ் 6 மந்த்ஸ் சிஆர்ஐ இருக்குது, ரைட்டுங்களா? அதே மாதிரி பிஏஎஸ்எல்பி இல்லையா, பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிக்கு வந்து 4 இயர்ஸ் பிளஸ் 1 இயர் சிஆர்ஐ, அதுவும் ஜாஸ்தியா இருக்கு, ரைட்டுங்களா? மற்ற வேற அனைத்து படிப்புகளுக்கும், எல்லா படிப்புகளுக்கும் வந்து 3 இயர்ஸ் பிளஸ் 1 இயர் சிஆர்ஐ தான், ரைட்டுங்களா? இதை கவனம் வச்சிருக்கேன். அப்புறம் அந்த பாருங்க, இதான் அந்த லிஸ்ட் ஆஃப் சீட் மேட்ரிக்ஸ். சீட் மேட்ரிக்ஸ் சொல்லும்போது ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லயும் வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் எந்தெந்த காலேஜ்ல எத்தனை சீட் இருக்குன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் B.Pharm எடுத்தானாக்கா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து மதுரை அண்ட் சென்னை எடுத்தானாக்கா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரையை பார்க்கும்போது ஈச் காலேஜ் ஹேவ் 60 சீட்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ், பிஎஸ்எல்பி, அப்புறம் பிபிடி எல்லாமே வந்து ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லயும் வந்து என்னென்ன சீட் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பாருங்க, இது கம்ப்ளீட்டா அதோட கண்டினியூஷன் தான். ஆப்டோமெட்ரி இருக்குது, பிஎஸ்சி கார்டியாலஜி டெக்னாலஜி இருக்கு, எல்லாமே எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜில் எந்தெந்த சீட்டுகள் அந்த சீட் மேட்ரிக்ஸ் எண்ணிக்கை இருக்குன்னு பார்க்குறோம். நிச்சயமா கண்டிப்பாக வந்து எஸ்எஃப்சி அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் உடைய சீட் மேட்ரிக்ஸ் வந்து அடுத்த வீடியோ நான் வெளியிடுறேன், ரைட்டுங்களா? அதே மாதிரி
ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது கண்டிப்பா அதாவது கவர்மெண்ட் கோட்டா பியூர் சயின்ஸ் பியூர் கவர்மெண்ட் இல்ல பியூர் சீட் சொல்லலாம் பியூர் கவர்மெண்ட் சீட்டா பியூர் கவர்மெண்ட் சீட்ல வந்து கண்டிப்பா வந்து எல்லாமே வந்து irrespective of கோர்சஸ் இட் இஸ் 3000 rupees பெர் இயர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரைட்டுங்களா 3000 rupees பெர் இயர் வித் ஹாஸ்டல் அதெல்லாம் வந்து வேற எக்ஸ்ட்ரா ஹாஸ்டல் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து அடிஷனல் காஸ்ட் ரைட்டுங்களா அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் நான் முதல்ல சொன்ன மாதிரி 4 கோர்ஸ் தான் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் வந்து கவர்மெண்ட் கோட்டா இருக்குது அந்த 4 என்னன்னா பிஃபார்ம் எடுத்துருங்க பிஎஸ்சி நர்சிங் எடுத்துருங்க பிபிடி அண்ட் பிஓடி இந்த 4 கோர்ஸ் தான் வந்து அது 4 கோர்ஸுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது 43,000 rupees ஃபார் பிஃபார்ம் பெர் இயர் அண்ட் 45,000 rupees பெர் annum ஃபார் பிஎஸ்சி நர்சிங் 33,000 for BPT and 33,000 for BOT ஆக்குபேஷன் தெரப்பி இதுதான் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அது மாதிரி இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் காலேஜ் டு காலேஜ் இருக்கும் டிஃபரெண்டாக இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு போடுறேன் ரைட்டுங்களா ஸோ இதுதான் இதோடைய இப்போ நிகழ்வு அப்டேட்ஸ் ஸோ இன்னும் மேலும் பல வகையான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்னென்ன சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த செல்ஃப் ஃபைனான்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு எல்லாத்தையும் வந்து அனைத்து செய்திகளுடன் உங்களிடம் சந்திக்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் செய்யுங்க ஸோ தட் எங்களுடைய அனைத்து அப்டேட்டட் வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை